இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாகற்காய் புளிக்குழம்புங்க. பாகற்காயை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி ஆயில் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப கருக வச்சிட வேண்டாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ஃப்ரை பண்ணதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, ஜீரகம், வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கும். நல்லா வதக்கிடுங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். புளி கரைசலை அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி போட்டுட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இப்போ அந்த குழம்பு ஒரு கொதித்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாகற்காயை அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கொதித்து வெந்து வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாகற்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு கசப்பு டேஸ்ட் இருக்காது. இன்னும் என்னோடய வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.